ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணக்கில் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1ல் 7ஆம் கணக்கு. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏபிசி மூணுத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளால் சொல்லியிருக்காங்க, எண்களால் கொடுக்கல. நம்ம முதல்ல எண்களால் எழுதிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 8ஐ விட குறைவான இயல் எண்ணு கொடுத்தாங்க. இயல் எண் அப்படின்னா ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போது இயல் எண்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்குமா? அப்போ ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன் 7ஓட நிப்பாட்டிடுறோம்னா 8ஐ விட குறைவான எண்ணு கொடுத்துறாங்க, அதனால் 7ஓட நிப்பாட்டிக்கிறோம். அடுத்தது பி ஈக்குவல் டு 8ஐ விட குறைவான பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. பகா எண்கள்னால் இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணலான்னா அந்த எண்களாலேயோ இல்லை ஒன்றால் மட்டும்தான் இதை வகுக்க முடியும், மற்ற எண்களால் இதை வகுக்க முடியாது. அப்போ இதில் உள்ள எண்கள் பார்த்தோம்னா 2, 3, 5, 7. 8ஐ விட குறைவான பகா எண்கள்னால் இது 4 தான். சி ஈக்குவல் டு இரட்டை பகா எண்களின் கணம். இதில் இரட்டை பகா எண்ணா 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை எழுதிடுறோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா முதல் கேள்வி, ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி. இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல இடது கை பக்கம் எடுத்துக்கலாம். ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துக்கலாம். ஏவை எடுத்து எழுதிக்கிறோம் 1லேருந்து 7 வரைக்கும், வெட்டு பியை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது 2 சமமாக உள்ள பொதுவான எண்களை எழுத போகிறோம். அப்போ ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7 இதுதான் சமமாக இருக்குது, எழுதிடுறோம். அடுத்தது ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி இன்ட்டு எழுதிட்டு சி என்ன 2 மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்து எழுதும். இப்போ 2 சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதும்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை சமன்பாடு 1 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் வச்சுருக்கோம். ரெண்டாவது ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி. முதல்ல ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கணுமா? ஏவை எடுத்து எழுதிடுறோம், இன்ட்டு சி 2 எடுத்து எழுதிடுறோம். இப்போ இது 2 பெருக்கி எழுத போகிறோம். 1, 2, 3, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ரெண்டாவது பி இன்ட்டு சி எழுத போகிறோம். பி 2, 3, 5, 7 இன்ட்டு சி 2 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதை பெருக்கி எழுத போகிறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதையும் ஏ இன்ட்டு சியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறோம், வெட்டு பி இன்ட்டு சி எழுதுகிறோம். இது 2 பொதுவாக உள்ள எண்கள் பார்க்குறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் சமமாக இருக்குது. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாடு ஏற்கனவே 1 அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2ஆம் கணக்கு பார்க்குறோம். ஏ இன்ட்டு பி டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி டிஃப்ரென்ஸ் ஏ இன்ட்டு சி. அதாவது ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி டிஃப்ரென்ஸ் சி கண்டுபிடிச்சலாம். பி மைனஸ் சி ஈக்குவல் டு பி மைனஸ் சினா பியை முதல்ல எழுதிடுறோம், மைனஸ் 2 எழுதுகிறோம். அப்போ 2ஐ தவிர மித்த எண்கள்லாம் எழுதணுமா? அப்போ 2 போக மிச்சம் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 3, 5, 7. இப்போ ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏவை அப்படியே முழுசாக எடுத்து எழுதிடுறோம், இன்ட்டு பி மைனஸ் சி. இப்போ இதை பெருக்கி எழுத போகிறோம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 5, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சியா. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறோம், இன்ட்டு பியை எடுத்து எழுதிடுறோம். இப்போ எடுத்து பெருக்கி எழுத போகிறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு சிக்கு ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதுகிறோம், இன்ட்டு சி. இப்போ இது 2 பெருக்கி எழுத போகிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ எடுத்து எழுதியாச்சா?
இப்போது ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அப்போ ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து 2 வரிசையே இல்லாமல் எடுத்து எழுதிட்டோம்னா வந்துடும். அப்போ 1,2 விட்டுருங்க, 1,3 1,5 1,7. 2,2 விட்டுருங்க, 2,3 2,5 2,7. 3,2 விட்டுருங்க, 3,3 3,5 3,7. 4,2 விட்டுருங்க, 4,3 4,5 4,7. 5,2 விட்டுருங்க, 5,3 5,5 5,7. 6,2 விட்டுருங்க, 6,3 6,5 6,7. 7,2 விட்டுருங்க, 7,3 7,5 7,7. இதுதான் சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். நன்றி.